வணக்கம். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணர் வருவதற்கு சம்மதிக்கின்றார். கிருஷ்ணர் சாதாரண மனிதர் கிடையாது, தெய்வீகமானவர். பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுதெல்லாம் கடவுளின் விதிமுறைகளும் படைக்கப்படுகின்றன. அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுது பிரளயங்களை ஏற்படுத்தி அனைத்தையும் அழித்து விடுகின்றார். உலகத்தை மலர செய்பவரும் அவரே, பிரளயங்களை ஏற்படுத்தி தனக்குள் அடக்கிக் கொள்பவரும் அவரே. பலவித காரணங்களால் பலவிதமான அவதாரங்கள் எடுத்து பலவிதமான லீலைகள் புரிந்து அதர்மத்தை தடுத்து நிறுத்துகின்றார். இப்படிப்பட்ட கடவுளாகிய விஷ்ணுவின் ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். கடவுளால் நிகழ்த்தப்படும் இந்த படைப்பு அவதார லீலைகள் எல்லாம் வெறும் சுயநலத்திற்காக நடத்துபவை அல்ல. உலகில் படைத்தல், காத்தல், அழித்தல் இவற்றை செய்வதற்காகவும், அதர்மத்தை தடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும், பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இப்படிப்பட்ட பலவிதமான அவதாரங்களை எடுத்து வெவ்வேறு விதமான சிவரூபங்களை அவர் எடுத்துக் கொள்கின்றார். கிருஷ்ணருக்கு சுஷிகேஷன் என்ற ஒரு மற்றொரு பெயரும் உண்டு. புலன்களை அடக்கி ஆள்பவர் என்று பொருள். மகிழ்ச்சி, சுகம், பரம ஐஸ்வர்யம் அனைத்தும் நிறைந்தவர் தான் கிருஷ்ணர். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் தன்னுள் குழந்தையாக இருந்தபொழுது தன்னுடைய பால லீலைகளினால் அன்னை யசோதைக்கும் கோகுலவாசிகளுக்கும் நிகரற்ற இன்பத்தை அளித்தான். ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் மண்ணை தின்கின்றான் கண்ணன். இந்த காட்சியை பார்த்து யசோதா ஓடோடி வருகின்றார். அட பயலே, வாயை காட்டு, ஏன் மறைந்திருந்து மண்ணை தின்றாய் என்று கேட்கின்றாள் யசோதா. அம்மா, என் மேல் நம்பிக்கை இல்லையா? எங்கே என் வாயைப்பார் என்று தன்னுடைய சிறு வாயை திறந்து காட்டுகின்றான். அதை பார்த்ததும் யசோதா திடுக்கிட்டு போகிறாள். அந்த சிறு வாயில் அன்னை பூமி மாதா தெரிகின்றாள். அந்த சராசரங்கள் எல்லாம் தெரிகின்றது. ஆகாயம், பூமி, கடல், காற்று, நெருப்பு, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் அவை மட்டுமல்ல, உயிர் வாழும் ஜீவன்கள், பிராணிகள், தேவதைகள், 10 திக்குகள், தீவுகள், விரஜ மண்டலம் முழுவதையும் காண்கின்றாள் யசோதா. நான் என்ன கனவு காண்கின்றேனா என்று ஸ்தபிந்து நிற்கின்றாள். பின்னர் பயந்து போய் கண்ணனையே நினைத்து சரணடைகின்றாள். கண்ணன் தன்னுடைய மோக மாயையை மீண்டும் விரித்தான். தாயின் அன்பை பெருக்கினான். அனைத்தையும் மறந்து யசோதா தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு கொஞ்ச ஆரம்பிக்கின்றார். இப்படி பலவிதமான லீலைகளை புரிந்த கண்ணன் மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர்களுக்கு ஆதரவளித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வருவதற்கு ஆயுதமாகின்றார் கிருஷ்ணர்.